அது இதுன்னு. ஒருவேளை நாத்து உண்மையாலே மயங்கி விழுந்துருப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குதே. தாய் இருமா, இப்ப வந்துடுறா. இந்த கிழவி எங்க போறான்னு எனக்கு தெரியும். இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் அவ போறா. பக்கத்து வீட்டு சுசீலா மீனா எல்லாம் காத்து கடப்பாளுத. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம. அதனாலதான் இந்த கிழவி நான் கூப்பிட்ட உடனே வந்தா. இல்லைன்னா வந்திருப்பாளா? என்ன நடந்ததுன்னு இப்பவே எல்லாருக்கும் அப்டேட் பண்ணணும். வணக்கம். வாசிப்பது முடுக்கு தெரு ராசம்மா. முடுக்கு தெரு மக்கள் ஷப்படி எப்படியோ மொத்த கதையும் கேட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப நம்மளுக்காக ஜனங்கள்லாம் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. என்ன கதை நடந்ததுன்னு கடகடான்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும். அப்பதான் இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும். என் மருமகளுக்கு கால் பண்ணாலே போதும். அவகிட்ட சொன்ன போதும். அவளே பக்கத்து வீட்டு மீனா பாலா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. என்னத்த பண்ணி தொலைறா? ஒரு ஃபோன் பண்ணா பிள்ளையானது டக்குனு எடுத்து பேசுவோம்லாம் இல்ல. எதனா கதை பேசிட்டு உட்காந்துட்டு கிடப்பான்னு நினைக்க. எடுத்து தொலைறாளா பாரு. இந்த மீனா கிட்ட பிடிக்காத விஷயமே என்னத்த போ. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த அத்தை கிழவி வேற பெரிய வண்டியை எடுத்துட்டு விரட்டிட்டு போனாங்க. ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு ஒரு போன் வரலையே. ராதிகாக்கு வேற என்ன ஆயிட்டுன்னு தெரியல. ஐயோ, எங்க அத்தை அங்க போனது என்ன கதைன்னு தெரியறதுக்கு தானே. இன்னமும் மனசி ஒரு போன் பண்ணாம இருக்காங்க. போனை எடுத்து பாப்போம். மீனாக்கா வீட்ல இருக்கீங்களா? வந்துட்டாளுகம்மா. வாமா, 4 மணி வீட்ல தான் இருக்கேன். உள்ள வா. ஏக்கா வேலை எல்லாம் முடிஞ்சிட்டாக்கா? இப்பதாம்மா வேலை எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து நிக்க. கரெக்ட்டா நீங்களும் வரீங்க. என்ன விஷயம்? ஏக்கா கதை தெரியுமா உங்களுக்கு? என்ன கதை சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் எல்லா கதையும் முதல்ல தெரியுமா என்ன? எனக்கு தான் இன்னைக்கு அந்த கதை முதல்ல தெரிஞ்சது. எப்படி இந்த மீனாவை கொக்கா? எப்படிக்கா உங்களுக்கு எப்படி முதல்ல தெரிஞ்சது? எப்பயும் எங்களுக்கு தானே எல்லா கதையும் முதல்ல தெரியும். அதுவாடி ஒண்ணும் இல்ல. சின்ன பொண்ணு மாமியாரும் எங்க மாமியாரும் தான் பெரிய வண்டியில முறுக்கிட்டு போனாங்க பாரு. திடீர்னு வெளியே வந்து பார்க்க எங்க அத்தை. அவங்க கண்டிப்பா ராதிகாவை பார்க்க தான் போவாங்கன்னு தெரிஞ்சுட்டு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே போன் அடிப்பாங்க. அது வரை இங்கே இருங்க. என்ன கதைன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போங்கட்டி. அப்புறமா தான் நிம்மதியா நம்மளால தூங்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆமாக்கு கதை தெரியாம வீட்ல இருக்க முடியல எங்க ரெண்டு பேருக்கும். என்ன கதைனே தெரியலக்கா. ஆமா, ஒருவேளை ராதிகா தான் நடிக்காளா இல்ல அவங்க மாமியார அடிச்சு போட்டாங்களா என்னன்னு ஒரு கதையே தெரியலக்கா. ஆனாலும் ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. எங்க அத்தைக்காரி இப்ப போன் அடிப்பாங்க. நல்ல ஃப்ரெஷ் நியூஸா சொல்லுவாங்க. அத நம்புங்க. சரியா? சரிக்கு நீங்களே எதுக்கு ஒரு கால் பண்ணுங்களே. இரு எங்க அத்தையே கால் பண்றாங்க பாரு. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? டக்கு புக்குன்னு எடுத்து பேசுங்க. என்ன கதைன்னு தெரிய வேண்டாமா? இருட்டி டச் ஒர்க் ஆகல. சொல்லுங்கட்டா, என்ன விஷயம்? போன் எடுத்து உனக்கு எவ்வளவு நேரம்? நானும் எத்தனை நேரம் தான் போன் போட்டுட்டு இருப்பேன். சும்மா ஒண்ணும் இல்ல நானே. சரியா? அப்படியே பெரிய கலெக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. ஐயோ இல்லட்ட, வீட்ல ஒரே வேலை பார்த்துக்கோங்க. நீங்க வேற இல்லையா? நீங்க இருந்தாலாச்சும் கூட மாட எதனாச்சும் எனக்கு உதவி பண்ணுவீங்க. இப்ப நீங்களும் போயிட்டீங்க. அதுக்கு தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இப்பதான் வந்து நிக்க போன் எடுத்து பார்க்க நீங்க கரெக்டா போன் பண்றீங்க. சரி சொல்லுங்க என்ன விஷயம்னு. அதுவா, இந்த சொல்றேன் கேளு. வணக்கம். வாசிப்பது முடுக்கு தெரு ராசம்மா. முடுக்கு தெரு மக்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருப்பது எனக்கு புரிகிறது. அதனால விறுவிறு குழு செய்திக்குள் சீக்கிரமா போகலாம் வாங்க. செல்லத்தாயின் மகள் ராதிகாவுக்கு என்ன ஆய்விட்டது என்பது குறித்து முடுக்கு தெரு மக்கள் அனைவரும் மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அதனால் நான் உங்களுக்கு இங்கு ஒரு சில எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். ராதிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அது உண்மை இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க மாமியாருக்கும் ராதிகா அவளுக்கு சண்டை வந்திருக்குன்னு தோணுது. அதனாலதான் அவ இன்னும் முழிக்காம கிடக்கா. எல்லாத்துக்கும் காரணம் ராதிகாவோட மாமியார் தான். மருமகளை தாக்கிய மாமியார். இன்னும் மருமகள் கண்விழிக்கவில்லை. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தும் பொய் என்று நான் என் கருத்தை தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரு சில விறுவிறு குழு செய்திகளுடன் நான் திரும்ப வருவேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் முடுக்கு தெரு ராசம்மா. நன்றி. பாத்தீங்களாக்கா, அவங்க மாமியார எப்படி
போட்டு விளங்கிடும். எங்க அத்தை எதுக்கு போனாங்கன்னு நினைக்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளியே எங்கனாச்சும் போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்களுக்கு கதை வேணும்னா எங்கனாலும் போயிருவாங்க. தனியா கூட போயிருவாங்கன்னா பாத்துக்கோயேன். தனியா அவங்க அத்தை போய் ஊரே வித்துருவாங்க. ஆமாக்க, அவங்க அத்தை சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ச்சே, நல்ல பிள்ளை, நல்லா பேசுவாள்ல. பாவம், என்ன ஆயிட்டோ, இவ்வளவு நேரம் ஆயும் கண்ணு முழிக்கலையே. சுப்பா கடவுளே, கண் முழிச்சிரணும்பா. ச்சே, இப்படி அடிச்சிருக்காங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். சும்மா இங்க நின்று கொனக்கிட்டு இருக்காங்க. அங்க போனா எதுவும் பேச மாட்டாங்க. அமைதியா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப இங்க மட்டும் வாய் நல்லா கிளியும். 2 பேர் இழுவுறத பாரு, இழுவுறத. எம்மா தாயே, நீ மாலை மாலையா கண்ணீர் விட்டது போதும். நிறுத்தி கிளம்புவோம். டக்கு புக்குன்னு போயிட்டு வந்து வீடு சேரணும்ல. வீட்டுல உள்ள வேலைகளை பார்க்க வேண்டாமா? சரி, அழுவல விடு. நான் அழுத உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப நம்ம எப்படி ஆஸ்பத்திரிக்கு போறது? எப்படி போகவா? ஆட்டோல தான் போறோம். நம்மளுக்கு எங்க வண்டி ஓட்ட தெரியும்? அது ஒரு இளவு தெரிஞ்சு தொலையாதே. அவசரத்துக்கு உதவும் சொல்றது கரெக்ட் தான் போல. அப்பவே கத்துக்கிட்டு இருந்தா சல்லுன்னு வண்டியில போய் இறங்கி இருக்கலாம். இப்போ ஒரு 300 ரூபா கொடுத்து ஆட்டோக்கு போகணும்ல. சரி வாங்க, ஆளுக்கு 100 ரூபா போட்டு போவோம். எதுல போவாளுங்க? 100 ரூபாய வாயில போட பாக்காளுங்களே. ஐயோ சிக்கா, அத மகளிர் பஸ் இருக்குல்லக்கா, அதுல போவோம். எதுக்கு தேவையில்லாம 300 ரூபாய செலவு பண்ணிட்டு சொல்லுங்க. இவ இருக்காளே, 1 ரூபா செலவு பண்ணி தொலைய மாட்டா. ஆனா வீட்டுக்கு மட்டும் இவங்க நேரத்தோட வரணுமா? நீ மகளிர் பஸ்ஸுக்காக நின்னுக்கிட்டே இரு, நாங்க ஆட்டோல போயிட்டு வரோம். என்ன? அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு பஸ் வருது. டான் டான் 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் பஸ் வருது. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் போய் நிப்பேன். பாப்பமா? டிட்டி, எதுக்கு சண்டை போடுறீங்க? விடுங்க. ஐயோ, எங்க வீட்ல ஒரு கூட்டி இருக்குல்ல, அந்த கூட்டில 3 பேர் போயிர மாட்டே. அக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? யாருக்கும் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு. இப்ப ஸ்கூட்டில போயிரலாம் சொல்றீங்க. யார் ஓட்டுவா? நான் தான் ஓட்ட போறேன். ஏட்டி, ஓட்டி பழகிக்க வேண்டியதா. இது என்ன பெரிய மலையா? அவங்க ஃளைட் ட்ரெயினையும் ஓட்டிட்டு இருக்காங்க. நீ ஸ்கூட்டியை ஓட்ட பயப்படுறியம்மா? அக்கா, தெரியாம ஓட்டிட்டு போய் இது கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு தொலையவா? நீங்க வேற சும்மா இருங்க. 300 ரூபா கொடுத்து ஆட்டோலயே போவோம்மா. ஏட்டி, நீங்க என்ன எங்க அத்தையே பெரிய வண்டியில போனாங்க. அவங்க மருமகனா? இப்படி ஆட்டோல போக முடியும்? வாங்க, நான் தைரியமா உங்களை கூட்டி போறேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? சிக்கா, பயமா இருக்குக்கா. வேண்டாக்கா, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. என்ன நம்பி வாங்க டி, பயப்படாதீங்க. ஐயோ, சொன்னா புரியாதா? 3 பேர் உட்கார்ந்து போலீஸ்காரன் பிடிப்பாங்கக்கா. 3 பேர் எங்கிட்ட இருக்கோம். 2 பெரிய ஆட்கள் தானே. இவங்க சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்காங்க. கேட்ட சின்ன பிள்ளைன்னு சொல்லிடுவோம். நீ எதுக்கு பதற? நீ யாரு சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்க? வேற யாரு? ஒன்னதான் சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா, தேவையில்லாம குட்டை நெட்டை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன, எனக்கு பிடிக்காது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? சின்ன பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒண்ணு என்ன கூட்டு போவீங்களா? கூப்பிட்டு போங்க. இல்லனா நான் பஸ்லயோ கார்லயோ வந்துருவேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். ஐயா, கோவப்படாதம்மா. நான் உன்னை சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அக்கா தானே. இதுக்கெல்லாம் கோவப்பட்டு சரிப்பட்டு வருமா சொல்லு? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி வேலைகள்லாம். வாங்க கிளம்புவோம். அக்கா, சும்மா கிடக்க மாட்டீங்களா? நக்கல் பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அவங்க கோவப்படுறாங்கல்ல. இனிமே அப்படி சொல்லாதீங்க. வாங்க வாங்க, என்னத்தாங்க நின்னு கொசு கொசுன்னு? சரிடி, இனிமே சொல்லல. நான் வரமா. வண்டியை ஒழுங்கா ஓட்டுனா சரிதான்.